மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே பரிசேயர்கள் வேதபாரர்களை குறித்து ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த 11வது வசனத்தை பார்க்கும்போது வெளியே இருந்து உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது இல்ல, ஆனால் உள்ளே இருந்து எது வெளியே வருகிறதோ அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. பாருங்க, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், திருச்சபைக்கு நல்லா பண்ணுவோம், நல்லா கொடுப்போம், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பார். ஆனா ஒரு சில போராட்டத்தின் நிமித்தம், சில மனுஷர்களுடைய நாவுல வருகிற எரிச்சலான வார்த்தை நிமித்தம் தேவனுக்கு கொடுக்கதை விட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். திருச்சபையில செய்கிற ஊழியத்தை விட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். தேவனுக்கு நமக்கும் ஒரு பிரிவினையை நம்மே உண்டு பண்ணிடுவோம். அப்படி இல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டும் நீங்க பாருங்க. மனுஷர்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களை நீங்க பார்க்காதீங்க. உங்க வாயில இருந்து வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டிய இருதயத்துல இருந்து எந்த ஒரு முறுமுறுப்பான வார்த்தைகளும் வெளியே வரக்கூடாது. எந்த ஒரு சபிக்கிற வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில வெளியே வரக்கூடாது. ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து வரட்டும்.